வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எம்கேஸ் வியூ. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தங்கமணி உணவகத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த தங்கமணி உணவகத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு 5 வகையான கறியும் அன்லிமிட்டட் சாப்பாடும் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன 5 வகையான கறி, அப்புறம் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மக்களே, நான் வந்து என்னோட மைக்கை என்னோட ஆஃபீஸில் விட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குருவி சவுண்டு இல்லை காக்கா சவுண்டு எதாவது கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு பழைய ஸ்கூலில் தான் உட்காந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்ருக்கேன். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் இந்த ஸ்கூலில் தாங்க 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்குமே படித்தேன். ஸோ ஒரு பழைய மலரும் நினைவுகள் எல்லாம் இந்த ஸ்கூல் வரும்போது நமக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் லாஸ்ட்டாக நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு எப்போ போனீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க மக்களே, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓமலூர் பஸ் ஸ்டாப்லேருந்து பெங்களூர் போகிற பைபாஸில் ஓமலூர்லேருந்து வெறும் 1 கிலோமீட்டர்லேயே இந்த ஹோட்டல் இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய கடைங்க சேலத்திலே இருக்குது. அங்கே வந்து 7 வகையான கறி, 8 வகையான கறி, 10 வகையான கறிலாம் 100 ரூபாய்க்கு தராங்களே, அப்புறம் எதுக்கு இது இந்த வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஃபுல்லாக சேலத்தில் தான் இருக்குது. இப்போ ஓமலூரில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கடையுமே இல்லை. ஸோ ஓமலூர் மக்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். பரவாயில்ல. நாங்கள் வந்து அரசம்பட்டியிலேருந்து வரோம். போச்சம்பள்ளி பக்கம் அரசம்பட்டி எங்கள் ஊர். என்னோடய பேர் வந்து கார்த்திக். சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. சரி வாங்க மக்களே, இவங்க 100 ரூபாய்க்கு அந்த 5 வகையான கறியில் என்னென்ன கறியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாட்டுக்கோழி, இது தலைக்கறி, இது சிக்கனு, மீனுனா முட்டை 5 வகை 100 ரூபாங்க. இப்போ நம்ம கடையில் வந்து மீன் பொறிக்க போகிறோம். டெய்லி ஃப்ரெஷ்ஷான மீன் தான். ஒரு நாளைக்கு ஜிலேபி மீன் போடுவோம், இது கார மீன். மாற்றி மாற்றி போட்டுக்குவோம். ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் அப்பப்போ பொரிச்சிக்கணும்னு வச்சுக்கலாம். சூழல் இது நம்ம அரைக்கிற இஞ்சி பூண்டு மசாலா, மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு மசாலா மட்டும் சேர்த்துக்கணும். தவிர நாங்களே அரைக்கிற மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம மசாலாலாம் நம்ம அங்கே கம்மி தான். பட் நாங்கள் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்குவோம். அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும்னா, ஓரளவுக்கு நல்ல பெரிய ஒரு 20-30 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தாராளமான இடத்த கொண்ட ஒரு பெரிய ஹோட்டல்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹோட்டலுக்கு முன்னாடியே பெரிய பார்க்கிங் வசதியுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட காரில் இல்லை ட்ராவல்ஸில் எதில் போனாலுமே இவங்க ஹோட்டல் முன்னாடியே நிறுத்திக்கலாங்க. அந்தளவுக்கு நல்ல பெரிய பார்க்கிங் வசதியோடவே இருக்குது. இந்த ஹோட்டலோட இன்டீரியருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் மாதிரி சன்லைட் மட்டும் உள்ளே வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பகல் டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லைட்டுக்கு பதில் அந்த சன்லைட்டையே ஒரு லைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் பார்சல் வசதி இருக்குது மக்களே. இவங்க பார்த்தீங்கன்னா பார்சலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 20 ரூபாயும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு குழம்புமே தனித்தனி கப்பில் வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சார்ஜு. பார்சலும் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி நல்லா நீட்டாகவே பக்காவே பார்சல் பண்ணி கொடுத்துட்றாங்க. என் பேர் பெரியசாமி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேங்க. இந்த சேலம் போகிறதுக்காக வந்தேங்க. வழியில் தங்கமணி ஹோட்டலில் பார்த்தேங்க, சாப்பிட்லான்னு நினச்சேங்க. 5 வகையான கறி கொடுக்குறாங்க. வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது. சாப்பாட்டில் எந்த குறையும் இல்லை. சாப்பிடுறது டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை மக்களே, இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 5 வகையான கறி சாப்பாடை தவிர மற்ற ஹோட்டலில் என்னென்ன ஐட்டம்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே இந்த ஹோட்டல்லையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நைட்டு 12 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாபாவில் என்னென்ன ஐட்டம்லாம் கிடைக்குமோ அது இங்கேயுமே கிடைக்கும். வணக்கங்க, என் பேர் சக்திவேலு. நான் வந்து ஓமலூரில் தங்கமணி உணவகன்ட்டு 5 கறி சாப்பாடுன்ட்டு நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா ஓமலூர் பைபாஸில், ஓமலூர்லேருந்து அவுட்ரு பெங்களூர் பைபாஸில் ஜெயந்தி மகால் திருமண மண்டபத்துலேருந்து ஒரு 50 மீட்டரில் நம்ம கடை இருக்குங்க. 5 கறி சாப்பாடு நாங்கள் போடுறோம். கடை ஓப்பன் பண்ணி 3 மாதம் தான் ஆகுது. பார்த்தீங்கன்னா 5 கறி என்னென்னா நாட்டுக்கோழி, பிராய்லரு, தலைக்கறி, மீன், முட்டை, அன்லிமிட்டட் சாப்பாடு எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு அனைத்து வகையும் சிறப்பாக நாங்கள் செய்வோம். 3 மாதம் ஆகிறதுனால இன்னும் விளம்பரம் அதிகமாக இன்னும் வரல. அதனால் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கறி வகை இல்லாத மட்டும் இல்லைங்க, நம்ம இதில் வந்து பிரியாணி, புரோட்டா, தோசை, இட்லி அனைத்து வகையான டிஃபன் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். நைட்டு 12 மணி வரைக்கும் ஃப்ரை ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் நம்மக்கிட்ட. அனைத்துமே கிடைக்கும். நம்ம கடைக்கு வந்துட்டிங்கன்னா இல்லைன்ற பொருள் இல்லைங்க. நான் எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம்.
இது மட்டும் இல்லைங்க, இப்போ நாங்கள் வந்து ஆர்டர்னு பேரில் வந்து உங்களுக்கு அனைத்து வகையான இது பிரியாணி ஐட்டம், கறி ஐட்டம் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே நாங்கள் வந்து ஆர்டர்னு பேரில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அனைத்துமே நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். என் பேர் யுவராஜ். இந்த ஏரியாவுக்கு இந்த பக்கம் வந்ததுனால, இந்த போர்டை பார்த்ததுனால இந்த கறி சாப்பிட வந்தேன். பரவாயில்ல, ஓகே. எனக்கு இது 100 ரூபாய்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பிரச்சனை நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 5 வகை கறின்னாங்க. ஓகே, 5 வகை கறின்னா சரி பார்க்கலாம், என்னென்னா வந்து பார்க்கலான்னு பார்த்தோம். எல்லாமே நல்லாயிருக்கு. சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த 100 ரூபாய்க்கு இந்த சாப்பாடு ஒர்த்தா இல்லை டேஸ்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வரிசையை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய தலவாழை இலையாக போட சொல்லி எல்லா ஐட்டத்தையும் கொண்டு வர சொல்லியாச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டிலேருந்து ஆரம்பித்து சிக்கன், மட்டன், தலைக்கறி, ஃபிஷ்ஷு, எக்கு, அப்புறம் 2 வகையான குழம்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு இலையவே நிரப்பிட்டாங்க. இது எல்லா ஐட்டத்தையும் ஒன்றா ஒரே இலையில் வச்சு பார்க்கும்போது பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்தது மக்களே. சரி வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அதே அளவுக்கு சாப்பாடோட டேஸ்ட்டும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருந்ததுன்னு சொல்லலாம். மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே வெந்திருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடவும் முடியும் நம்மளால். ஸோ சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம இவங்களுடைய அந்த கறியை தான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். சிக்கனுமே நல்லா இருந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நூல் பரோட்டாவும் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி கொண்டு வாங்கினா அதையும் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படின்னு பார்த்துலான்னு சொல்லிட்டேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சிக்கன் கிரேவிக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த சாப்பாடை விட அந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டாக்கு தான் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து அவங்க தலைக்கறி தாங்க ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். தலைக்கறியும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நல்லாவே பொரிச்சிருந்தாங்க, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூடாகவே கிடைக்குது. அடுத்து இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டுக்கோழி சிக்கன், பிராய்லர் சிக்கன் சொல்லிட்டு 2 சிக்கன் தராங்க. இந்த 2 சிக்கனுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது போக இவங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, ரசம், மோருன்னு சொல்லி 5 வகையான குழம்பும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ மக்களே, நான் இந்த கடையோட அட்ரஸ், கூகுள் மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதேமாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது நல்ல ஒரு கடை இருந்துச்சுன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களே டேரெக்டாக அங்கே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணிடுறோம். ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் MK. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.